கருத்தோடு செயல்பட வைக்கும் கண்ணீர். 2 ராஜாக்கள் 20:7. பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். இந்த உலகிலே நம்முடைய வாழ்வை வளம் பெற வைக்கவும் நலம் பெற செய்யவும் யாருமே இல்லையே என கலங்குகிறீர்களோ? எத்தனையோ நாட்கள் இந்த வியாதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குமா என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே பரிகாரி என்பதாக. அவரே நேரடியாய் கிரியை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், விடுதலை தருகிறவர், சுகம் தருகிறவர். மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் மருத்துவர்களை உருவாக்கின பரம வைத்தியர் அவர் அல்லவா? சில நேரங்களிலே இந்த உலகத்திலே சில காரியங்களை கொண்டு ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறவர், சுகம் தருகிறவர், மனித ஒத்தாசைகளை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் நலம் பெற செய்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசிதான் எசேக்கியா மரித்து போவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு கதறி அழுதது நிமித்தம் ஆண்டவர் மனம் இறங்கி 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பதாய் சொல்லுகிறார். யாரை கொண்டு மரித்து போவீர் என்று சொல்லுகிறாரோ அவரை கொண்டே மறுபடியும் பிழைப்பீர் என்று சொல்ல வைக்கிறார். ஆண்டவர் கருத்தோடு செயல்படுகிற ஆண்டவர். அதற்கு மூல காரணமாய் அமைவது நம்முடைய கண்ணீரின் ஜெபம் அல்லவா? இந்த எசேக்கியா கண்ணீர் வடித்து ஜெபித்ததின் விளைவாய் ஆண்டவர் கருத்தோடு செயல்படுகிறார், கருத்தோடு செயல்பட வைக்கிறார். ஏசாயாவை கொண்டே அதை நடப்பிக்கிறார். பின்பு ஏசாயா அத்திப்பழத்தடையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனே நேரடியாய் களத்தில் இறங்கி கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் அப்படியாய் அன்பு கரம் நீட்டுவதற்கு, ஆதரவு கரம் நீட்டுவதற்கு சில நேரங்களிலே மனித ஒத்தாசைகளை ஏற்படுத்தி தருகிற ஆண்டவர். உலகிலே சில மனிதர்கள் உலகை விட்டு கடந்து போய்விடுவார்கள் என்று சொன்னால் இடத்திலே குழப்பங்களும் கிளர்ச்சியும் சண்டையும் வருவதற்கு காரணமாய் மாறிவிடுமே. நம்முடைய கண்ணீரின் ஜெபம் அதை தடுத்து நிறுத்துகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கும் நம்முடைய கண்ணீரின் ஜெபம் அது அவசியம் அல்லவா? இன்றைக்கு நாமும் கூட கவனமாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அழுது அடம்பிடித்து வாங்குகிற ஆசீர்வாதம் இன்றைக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இங்கே எசேக்கியாவின் மகன் மனாசே எசேக்கியாவை போல வாழவில்லை. எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலியிடுகிறதை இங்கே பார்க்கிறோமே. நாமும் கூட கவனமாய் வாழுவோம். தருகிற ஆசீர்வாதத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வோம். கருத்தோடு செயல்பட வைக்கிற அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்மையும் அர்ப்பணிக்கலாம். இயேசுவே, எங்களை கரத்தில் தருகிறோம், ஒப்படைக்கிறோம்.